இந்தியாவை வலுவான நாடாக உருவாக்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கும் என பிரதமர் மோடி உரை. மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வி வசதி, மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி ₹225 கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநராக பதவியேற்றார் மனோஜ் சின்ஹா. வணக்கம். விரிவான செய்திகள். 21ஆம் நூற்றாண்டில் புதிய இந்தியாவுக்கு அடித்தளம் அமைக்கவே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பான கருத்தரங்கை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்ற அவர் பேசிய போது, பல ஆண்டு ஆய்வுக்கு பிறகே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அனைத்து தரப்புகளின் கருத்துக்களை கேட்ட பிறகே புதிய கல்விக் கொள்கை இறுதி செய்யப்பட்டது. புதிய கல்விக் கொள்கையில் எந்த பாகுபாடும் இல்லை. கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது சவாலான பணியாக இருக்கும். பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள் கல்விக் கொள்கை குறித்து கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். கல்விக் கொள்கை மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கண்டு சிலருக்கும் வருத்தம். இந்தியாவை வலுவான நாடாக உருவாக்க, வளர்ச்சியை அதிகரிக்க புதிய கல்விக் கொள்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. முன்னேறி செல்ல சீர்திருத்தமே ஒரே வழி. எதிர்காலத்துக்கு இளைஞர்கள் தயாராக உள்ளனர். ஆரோக்கியமான விவாதங்கள் கல்வித்துறையை வளர்ச்சி பாதைக்கு ஈட்டுச் செல்லும். மாணவர்களின் கற்பனை திறனை ஊக்குவிக்கும் வகையில் இது அமைந்துள்ளது. தாய்மொழி கல்வி மூலம் மாணவர்களின் அடித்தளம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கல்வி இருக்க வேண்டும். முழுமையான கல்வி என்பதே தற்போதைய தேவை. அதற்காகவே புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளது. மாற்றத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். கல்வியின் சிறந்த நோக்கமே மனிதர்களை உருவாக்குவதுதான் என முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச குடிமகன்களாக இருக்க வேண்டும். ஆனால் நமது வேர்களை மறக்கக்கூடாது. 21ஆம் நூற்றாண்டில் புதிய இந்தியாவுக்கு அடித்தளம் அமைப்பதற்காகவே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் மாணவர்கள் பள்ளி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பல்வேறு பள்ளிகள் மாணவர்களுக்கு ஆன்லைனில் பாடம் கற்றுக் கொடுத்து வருகின்றன. மத்திய மாநில அரசுகளும் ஆன்லைன் கல்வி தொடர்பாக வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கூகுள் நிறுவனத்துடன் சேர்ந்து மகாராஷ்டிரா அரசு மாணவர்களுக்கு ஆன்லைனில் கல்வி சேவை அளிக்க உள்ளது. இந்த சேவை மூலம் மாநிலத்தில் 2.3 கோடி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள். கூகுள் சீஷூட், கூகுள் கிளாஸ் ரூம், கூகுள் மீட் ஆகிய கருவிகள் மூலம் கல்வி சேவை அளிக்க உள்ளது. இது குறித்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கூறும்போது, நாட்டிலேயே மகாராஷ்டிராவில் தான் முதலில் கல்விக்கு ஜீஷூட் மற்றும் கூகுள் கிளாஸ் ரூம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. கூகுள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீட்டில் வேலை செய்பவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் நாளை என்பதை விட இன்றே செய்து முடிப்பது சிறந்தது என்ற பழமொழியை அடிக்கடி சொல்லுவோம். இந்த கொரோனா பிரச்சனையை நம்மை நிகழ்காலத்தில் இருந்து எதிர்காலத்திற்கு கொண்டு சென்று இருப்பதாக உணர்கிறேன் என்றார். கூகுள் கல்வி சேவையை மகாராஷ்டிராவை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர்ஷா காய்க்வாட் தெரிவித்தார். செப்டம்பர் 1 முதல் படிப்படியாக பள்ளிகளை திறக்க அனுமதிக்க மத்திய அரசு ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகஸ்ட் இறுதியில் மத்திய அரசு வெளியிடும். இதனிடையே பள்ளிகள் திறக்கும் பட்சத்தில் சில முக்கிய அறிவுறுத்தல்களை மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. வகுப்புகளை 2 ஷிப்ட்களில் நடத்தவும் பள்ளிகள் அறிவுறுத்தப்படும். ஒவ்வொரு ஷிப்ட்களும் 33% ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியில் இருக்கலாம். காலை 8 மணியில் இருந்து 11 மணி வரை ஒரு ஷிப்ட், 12 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை இரண்டாவது ஷிப்ட் என வகுப்புகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இடையே 6 அடி இடைவெளியை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்காக உலகமே போராடி கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக விஞ்ஞானிகள் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்காகவும், கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உரிய மருந்து கண்டுபிடிக்கவும் இரவும் பகலாக ஆய்வு கூடங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்காக உள்நாட்டில் 2 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
ஹைதராபாத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கும் பாரத் பயோடெக் நிறுவனத்தாரின் கோவேக்சின் ஆகும். மற்றொரு தடுப்பூசியான இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆஸ்ட்ரோஜெனேகா நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கி இந்தியாவில் கோவிஷீல்டு என்று அழைக்கப்படுகிற தடுப்பூசியின் 2வது மற்றும் 3வது கட்ட சோதனைகளை புனேயை சேர்ந்த இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் அடுத்த சில நாட்களில் நடத்த உள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட 1600 பேருக்கு 17 இடங்களில் இந்த தடுப்பூசி போட்டு சோதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பரிசோதனைகளுக்கு பின்னர் அக்டோபர் மாதம் கோவிஷீல்டு தயாரிப்பு துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி 2021ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் வசிக்கும் 10 கோடி பேருக்கு தடுப்பு மருந்து கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் உலக வங்கியில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளாக வரையறுக்கப்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசியின் விலையை $3 என்ற அளவில் விலை நிர்ணயம் செய்யும் பணி துவக்கப்பட்டுள்ளதாக சீரம் இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புதிய துணைநிலை ஆளுநராக மனோஜ் சின்ஹா இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. மேலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டு 3 மாதங்கள் கழித்து அக்டோபர் 31ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு முதல் துணைநிலை ஆளுநராக கிரீஷ் சந்திரா மர்மு நியமனம் செய்யப்பட்டார். குஜராத் கேடர் IAS அதிகாரியான மர்மு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் காஷ்மீருக்கு மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட முதல் ஆளுநர் ஆவார். 9 மாதங்களுக்கு மேலாக காஷ்மீர் துணைநிலை ஆளுநராக செயல்பட்டு வந்த கிரீஷ் மர்மு நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பான கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் அளித்தார். இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரின் புதிய துணைநிலை ஆளுநராக மனோஜ் சின்ஹாவை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் புதிய துணைநிலை ஆளுநராக மனோஜ் சின்ஹா இன்று பதவியேற்றுக் கொண்டார். கேரளாவில் பருவகால மழை பொழிவை முன்னிட்டு பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நகரங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் நீலம்பூர் பகுதியில் தொடர் கனமழையால் தண்ணீர் பெருக்கெடுத்து தெருக்களில் தேங்கி நிற்கிறது. கேரளாவில் இடுக்கி, மலப்புரம் மற்றும் வயநாடு பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி வரை தீவிர கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் ஆபத்து நிலையை குறிப்பிடும் சிவப்பு வண்ண எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இந்த நிலையில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் ராஜமாலா பகுதியில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இது சிக்கியவர்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 10 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவ பகுதிக்கு காவல்துறையினர், தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சென்றுள்ளனர். மீட்பு பணியை துரிதப்படுத்தும்படி வனம் மற்றும் வருவாய் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது என முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்புகளை கொண்ட பகுதியாகும். இதுவரை 3 குடும்பங்கள் சிக்கிக் கொண்டுள்ளன என்று இடுக்கி காவல்துறை கண்காணிப்பாளர் கூறினார். வயநாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிச்சியார் மலா பகுதியில் மழை மற்றும் நிலச்சரிவுகளால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் இடுக்கியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் பலியாகியுள்ளனர். 10 பேர் மீட்கப்பட்டு உள்ளனர் என கேரள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சிவமொக்கா மலைநாடு என்ற புனை பெயருடன் அழைக்கப்படுகிறது. மலை பிரதேசமான சிவமொக்காவில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளன. இதில் முதன்மையானது ஜோக் அருவியாகும். இது கர்நாடகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகும். லிங்கனமக்கி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் ஜோக் நீர்வீழ்ச்சிக்கு சென்று அங்குள்ள அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இங்கு கர்நாடகா மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். உலக புகழ்பெற்ற ஜோக் அருவியில் சுமார் 800 அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதை தவிர ஜோக் அருவியில் ஷராவதி மீன் உற்பத்தி நிலையமும் அமைந்துள்ளது. லிங்கனமக்கி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் ஷராவதி மீன் உற்பத்தி நிலையத்துக்கு வந்த பிறகுதான் ஜோக் அருவிக்கு வருகிறது. உலக அளவில் 13வது இடத்தில் உள்ளது ஜோக் நீர்வீழ்ச்சி ஆகும். பெரும் இறைச்சலுடனும் தண்ணீர் விழும் நீர்வீழ்ச்சிக்கு ரோரா என்றும்
தண்ணீர் வேகமாக சீறி பாய்ந்து விழும் நீர்வீழ்ச்சிக்கு ராக்கெட் எனவும் பெயரிடப்பட்டு உள்ளது. கர்நாடகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கும் இந்த இயற்கை அழகை ரசிக்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். கொரோனா காரணமாக இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து உள்ளது. பஞ்சாபில் கடந்த மாதம் 29ஆம் தேதி இரவில் விஷ சாராயம் குடித்ததில் பலர் பலியான தகவல் வெளியானது. இதில் அமிர்தசரஸ், படாலா மற்றும் தாரன் ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் உயிரிழந்தனர். நேற்று முன்தினம் வரை விஷ சாராயம் குடித்து 21 பேர் பலியாகியிருந்தனர். மேலும் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் மஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே பஞ்சாபில் விஷ சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 25 பேர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களை இன்று சந்தித்து பேசிய அம்ரிந்தர் சிங், இந்த வழக்கில் கண்டறியப்படும் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். ஒருவர் கூட தப்பிவிட முடியாது. சிறப்பு வழக்கறிஞர் ஒருவர் இதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான விசாரணையும் நடந்து வருகிறது. விஷ சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 121ஆக உயர்ந்துள்ளது. இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2 லட்சம் என்ற இழப்பீடு தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி அறிவிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். நாட்டின் பிற பகுதியில் இருந்து மும்பை செல்லும் விமான பயணிகள் 14 நாள் வீட்டில் தனிமைப்படுத்தலில் இருப்பது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இவற்றில் மராட்டியம் முதலிடத்தில் உள்ளது. மராட்டியத்தின் மும்பை நகரம் அதிக பாதிப்புகளை சந்தித்து உள்ளது. இதனை முன்னிட்டு மும்பை மாநகராட்சி தடுப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்கி உள்ளன. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும் விமானத்தில் பயணித்து மும்பை வந்து இறங்கும் விமான பயணிகள் அனைவரும் தங்களை 14 நாட்கள் வரை வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயம் என அறிவித்துள்ளது. இதிலிருந்து விலக்கு பெற விரும்பும் அரசு அதிகாரிகள் மும்பை மாநகராட்சியின் வேலை நாட்களில் மும்பைக்கு சென்று சேர்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பே அது பற்றி தெரிவித்து இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறையில் விசாரணைக்காக முதன்முறையாக ஆஜரானார் நடிகை ரியா சக்கரவர்த்தி. மும்பை வடலா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த பூனைக்குட்டி பத்திரமாக மீட்பு. மும்பை காந்திகிரி பகுதியில் பொது கழிப்பறை இடிந்து விபத்து. சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரண வழக்கு சிபிஐக்கு மாறிய நிலையில் நடிகை ரியா சக்கரவர்த்தி தற்போது அமலாக்கத்துறையில் முதன்முறையாக விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். மறைந்த பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் காதலியான ரியா சக்கரவர்த்தி சுஷாந்த் சிங் கணக்கில் இருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சுஷாந்தின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் நடத்தப்படும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். இளம் பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் காதலி என வெளிப்படையாக அறிவித்துள்ளார் ரியா சக்கரவர்த்தி. மேலும் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் சிபிஐ வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் முதலாக குரல் கொடுத்தவர் இவர்தான். ஆனால் பீகார் காவல்துறையினர் விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டதும் இவர்தான். சுஷாந்த் சிங் ராஜ்புத் கடந்த ஜூன் 14ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கிட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அவர் தற்கொலை செய்து கொண்டார் என மும்பை காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக சுஷாந்த் சிங் ரசிகர்கள், பாலிவுட் பிரபலங்கள் கூறி வந்த நிலையில் நடிகை ரியா சக்கரவர்த்தியை விசாரிக்க வேண்டும் என்று சுஷாந்த் சிங்கின் தந்தை கே சிங் ரியா மீது வழக்கு தொடுத்தார். பாட்னாவில் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் தந்தை கொடுத்த வழக்கு காரணமாக 4 பேர் கொண்ட பாட்னா காவல்துறையினர் மும்பை விரைந்தனர். ஆனால் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் அவர்களால் நடிகை ரியா சக்கரவர்த்தியை நெருங்க முடியவில்லை. மேலும் நடிகை ரியா தலைமறைவாகி விட்டார் என்றும்
வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டதாகவும் தகவல் பரவின. சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தின் தந்தை கொடுத்த வழக்கின் பேரில் தம்மிடம் பாட்னா காவல்துறை விசாரிக்க கூடாது என்றும் அந்த வழக்கை மும்பைக்கு மாற்ற கோரியும் நடிகை ரியா சக்கரவர்த்தி உச்சநீதிமன்றத்தில் அளித்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அதனை தள்ளுபடி செய்தனர். மேலும் மும்பை காவல்துறையினர் ரியாவுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தனர். மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தின் வங்கி கணக்கில் இருந்து சுமார் 15 கோடி ரூபாயை நடிகை ரியா தனது கணக்குக்கு மாற்றி மோசடி செய்துள்ளதாக சுஷாந்தின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் நடைபெறும் விசாரணைக்கு ஆஜராக இன்று தனது தம்பி ஷோவிக் சக்கரவர்த்தியுடன் நடிகை ரியா சக்கரவர்த்தி மாஸ்க் அணிந்த முகத்துடன் ஆஜரானார். அதன் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றன. மேலும் சுஷாந்த் சிங் மரண வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளும் ரியாவை விசாரிக்க உள்ளனர். மும்பை காவல்துறையினர் குறித்து விமர்சனம் செய்த அம்ரிதா பட்னாவிஸை சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் காவித் கடுமையாக தாக்கியுள்ளார். மும்பையில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்று முன்னாள் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸின் மனைவி அம்ரிதா பட்னாவிஸ் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது குறித்து பால்கர் சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் காவித்திடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர், பாஜக ஆட்சி செய்த போது காவல்துறையினர் நல்லவர்களாக இருந்தார்கள். தற்போது அவர்கள் மீது குற்றம் சுமந்துபவர்கள் மும்பை பாதுகாப்பாக இல்லை என்றால் காலி செய்துவிட்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லட்டும் என்று பதிலளித்தார். வசாய் விரார் பகுதியில் மழை காரணமாக சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். வசாய் விரார் பகுதியில் கடந்த 3 நாட்களாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் சாலையோரம் நின்ற மரங்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சாலையில் விழுந்த மரங்களை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். மேலும் சாலையோரம் விழும் நிலையில் ஆபத்தான நிலையில் இருந்த மரங்களும் வெட்டி அகற்றப்பட்டது. இதனால் விபத்துகள் தவிர்க்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வசாய் சம்தா நகர் பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் இப்பணியில் ஈடுபட்டனர். பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் பிரம்மாண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை துணை முதல்வர் அஜித் பவார் ஆய்வு செய்தார். புனே சிஞ்ச்வாட் நேரு நகர் பகுதியில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் பிரம்மாண்ட கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதனை மாநில துணை முதல்வர் அஜித் பவார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அங்கிருந்த அதிகாரிகளிடம் தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்த நிலையில் தட்டுப்பாடுகளை எவ்வாறு சமாளித்து வருகிறீர்கள் என்று கேட்டறிந்தார். மேலும் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் உள்ளார்களா என்று கேட்டதற்கு கொங்கன் பகுதியை சேர்ந்தவர்கள் உள்ளார்கள் என்று தெரிவித்தனர். வடாலா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய பூனை குட்டியை மீட்ட நபர் அதனை பாதுகாப்பாக வீட்டிற்கு எடுத்து சென்றார். மும்பை நகரில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வடாலா பகுதியில் நேற்று பெய்த கனமழையால் வெள்ளம் தேங்கியது. அதில் பூனைக்குட்டி ஒன்று சிக்கி தவித்தது. அதனை பார்த்த அப்பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் அதனை பத்திரமாக மீட்டார். பின்னர் தனது இருசக்கர வாகனத்தில் வைத்து அதனை வீட்டிற்கு எடுத்து சென்றார். கனமழை காரணமாக 2 நாட்கள் அலுவலகத்தில் தங்கிய நிலையில் அந்த நபர் பூனைக்குட்டியை மீட்ட நிலையில் வீட்டிற்கு எடுத்து செல்வதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். துலே மாவட்டத்தில் ஈத் பண்டிகை சமயத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மாடுகளை கடத்தி சென்றது தொடர்பாக 32 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. துலே மாவட்டத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் ஈத் பண்டிகை சமயத்தில் தடையை மீறியதாக 32 வழக்குகளை காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர். அது தொடர்பாக மாடுகள் கடத்தி சென்ற வழக்கில் 29 வாகனங்கள் மற்றும் 369 மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜின்மை பண்டிட் கூறிய போது, தடை உத்தரவை மீறும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புசாவல் பகுதியில் ரோட்டரி கிளப் மற்றும் HDFC வங்கி இணைந்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரதம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. ஜல்கான் மாவட்டம் புசாவல் பகுதியை சேர்ந்த ரோட்டரி கிளப் மற்றும் HDFC வங்கியினர் இணைந்து கொரோனா பகாவோ என்ற திட்டத்துடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியங்களுடன் கூடிய தேர் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இந்த தேர் கொரோனா தொடர்பான விவரங்களை மக்களுக்கு விளக்கும். இதற்கான தொடக்க நிகழ்ச்சியில்
சட்டமன்ற உறுப்பினர் சவ்காரே, தாசில்தார் தீபக் திவாரே, பஜார்பேட் காவல்துறை ஆய்வாளர் பகவத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பூங்கொத்து வழங்கி கௌரவித்தனர். ஹிங்கோலி பகுதியில் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் மருந்து ஒன்றை கண்டுபிடித்துள்ள ஹோமியோபதி மருத்துவர் அதனை இலவசமாக மக்களுக்கு வழங்கி வருகிறார். ஹிங்கோலி மாவட்டத்தை சேர்ந்த ஹோமியோபதி மருத்துவர் குண்டேவார் என்பவர் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் மருந்தை கண்டுபிடித்து உள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக அங்கு பணியாற்றி வரும் அவர் இந்த மருந்தை மக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்து வருகிறார். பாண்டவ் என்ற பெயருடன் கூடிய இந்த மருந்து கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட ஹிங்கோலி பகுதியை சேர்ந்த மாநில ரிசர்வ் காவல்துறையினருக்கும் விநியோகம் செய்யப்பட்டதாக மருத்துவர் குண்டேவார் தெரிவித்தார். சந்திராபூர் பகுதியில் கிராமத்தில் வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்த மூதாட்டியை வனவிலங்கு தாக்கிய சம்பவம் கிராமத்தினர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சந்திராபூர் மாவட்டம் கோன்பிம்ப்ரி தாலுகாவிற்குட்பட்ட வட்ரானா கிராமத்தில் புகுந்த மான் ஒன்று வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த நிர்மலா என்ற 60 வயது மூதாட்டியை தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் வீட்டில் இருந்த மானை கிராமத்தினர் பிடித்த நிலையில் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறை அதிகாரிகள் வட்ரானா கிராமத்திற்கு வந்து மானை மீட்டு பின்னர் காட்டில் விட்டனர். நாக்பூரில் காதலன் உதவியுடன் மனைவி கணவனை கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாக்பூர் மாவட்டம் பீம் நகர் பகுதியில் உள்ள சுகாதார மையத்தில் பணியாற்றி வந்த ராஜு ஹரிதாஸ் என்பவர் தனது மனைவி சுபாங்கி நடத்தையில் சந்தேகம் கொண்ட நிலையில் வாக்குவாதம் செய்தார். இந்நிலையில் இரவு நேரம் தனது காதலன் ரூபேஷ் மற்றும் உறவினர் ஹரிச்சந்திராவை வீட்டுக்கு அழைத்த சுபாங்கி கணவனை அவர்களின் உதவியுடன் கழுத்தை நெரித்து கொலை செய்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். காந்திவெளி பகுதியில் பொது கழிப்பறை இடிந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்திவெளி கிழக்கு தாமு நகர் பகுதியில் உள்ள பொது கழிப்பறை நேற்றிரவு 10:30 மணிக்கு இடிந்து விபத்துக்குள்ளானது. வார்டு எண் 26 பகுதியில் உள்ள கழிப்பறையில் மாநகராட்சி உறுப்பினர் பிரீத்தம் நிதி உதவியில் மராமத்து பணிகள் கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்றது. இந்நிலையில் மாநகராட்சியினரின் அலட்சியம் காரணமாக விபத்து நிகழ்ந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அப்பகுதியில் உள்ள அனைத்து பொது கழிப்பறைகளை ஆய்வு செய்யும்படி மாநகராட்சிக்கு தெற்கு வார்டு அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக 103 கோடி மதிப்பீட்டில் 500 ஆம்புலன்ஸ் வாகனம் வாங்கப்பட உள்ளதாகவும் அவசர கால மருத்துவ பணியாளர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் 8 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என நெல்லையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 6071 பேர் கொரோனா பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். இதில் 3732 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 65 பேர் உயிரிழந்து உள்ளனர். 2774 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுபோன்று தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 2629 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதில் 1720 பேர் குணமடைந்து உள்ளனர். 870 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 39 பேர் உயிரிழந்து உள்ளனர். சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு தேவையான தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நோய் தொற்று பாதித்து குணமானவர்கள் பிளாஸ்மா தானம் அளிக்க முன்வர வேண்டும். நெல்லை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 1000 கோடி மதிப்பிலான பணிகள் நடந்து வருகிறது. இதில் அரியநாயகிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம், பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் உட்பட 60 பணிகள் நடந்து வருகிறது. பாதாள சாக்கடை திட்டம் 40%, குடிநீர் திட்ட பணிகள் 80% நிறைவடைந்து உள்ளது. குடிநீர் திட்டம் முழுமையாக நிறைவேறும் பட்சத்தில் மாநகராட்சி மக்களுக்கு தினமும் 5 கோடி லிட்டர் தண்ணீர் கிடைக்கும். தாமிரபரணி ஆறு, நம்பி ஆறு, கருமேனி ஆறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு
4ஆம் கட்ட பணிகள் 160 கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 4 கட்டமாக நடக்கும் இந்த திட்டத்தில் முதல் கட்ட பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டது. 2ஆம் கட்ட பணிகள் 95% முடிவடைந்து உள்ளது. 3ஆம் கட்ட பணிகள் நடந்து வருகிறது. இந்த திட்ட பணிகள் அனைத்தும் முடிந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. திருச்செந்தூர், நெல்லை, அம்பாசமுத்திரம் சாலை விரிவாக்க பணிகளுக்கு 165 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு நில எடுப்பு பணிகள் நடந்து வருகிறது. தென் மாவட்டங்களில் தொழில் வளம் பெருக்க வேண்டும் என்பதில் அரசு முனைப்பாக உள்ளது. இதனால் தொழில் முனைவோர்களுக்கு நில மதிப்பீட்டில் மானியம் உள்ளிட்ட சலுகைகள் அளிக்க தயாராக உள்ளது. நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவில் 39 நிறுவனங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் 14 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. 650 கோடி ரூபாய் மதிப்பில் இதுவரை பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 8000 கோடி இழப்பீடு பெற்று தந்து உள்ளது. கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வுகளை ரத்து செய்யும் முடிவை மத்திய அரசு நிராகரித்து விட்டது. எனவே மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சுற்றுச்சூழல் திருத்த சட்டம், புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றில் தமிழக அரசு முடிவு எடுக்க வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் முடிவின் அடிப்படையில் அரசு முடிவு எடுக்கும். கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக 103 கோடி மதிப்பீட்டில் 500 ஆம்புலன்ஸ் வாகனம் வாங்கப்பட உள்ளது. அவசர கால மருத்துவ பணியாளர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார். அடுத்து திமுக ஆட்சிதான் என ஸ்டாலின் கூறி இருப்பதற்கு அதனை மக்கள் முடிவு செய்வார்கள் என தெரிவித்தார். மேலும் கனமழையின் காரணமாக தேனி, நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதிகம் பாதிக்கப்பட்ட நீலகிரி பகுதிக்கு 2 அமைச்சர்கள் அனுப்பப்பட்டு உள்ளனர். அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தாராவி திமுக அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. மும்பை தாராவி திமுக அலுவலகத்தில் வைத்து இன்று தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. மூத்த திமுக முன்னோடி NV சண்முகராசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டு தலைவர் கலைஞருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தினர். தாராவி தாலுகா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் R. கோபாலகிருஷ்ணன், மராட்டிய மாநில விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் சாலமன் ராஜா ஆகியோர் கலைஞர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தாராவி திமுக முன்னாள் செயலாளர் ஆரியன் சங்காரனின் புதல்வர் மாறன் ஆரிய சங்காரன், S. பொன்னம்பலம், M. பனங்குடி, சண்முகவேல், S. உலகநாதன், M. ராஜன், R. ரவி ரஜினி, பாபு விஷ்ணு, S. கணேசன், S. தர்மராஜன், V. பன்னீர்செல்வம், ரா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தினார்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவை வலுவான நாடாக உருவாக்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கும் என பிரதமர் மோடி உரை. மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வி வசதி, மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி ரூபாய் 225 கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநராக பதவியேற்றார் மனோஜ் சின்ஹா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.